காமனா நம்மளுக்கு சைடு அப்டாமினல் எக்ஸசைஸ், இந்த சைடு ஃபேட் குறைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கப்படுற எக்ஸசைஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வித் ஆர் வித்வுட் டம்பிள்ஸ் இந்த மாதிரி இப்படி கர்வ் பண்றது. இன்னும் சில பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த லெக்கை ஸ்டிஃபா வச்சுட்டு இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் ஏதாவது கம்பி பிடிச்சிட்டு இந்த லெக்கை ரைஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஹிப்புக்கு பிளஸ் சைட் டார்சோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபேஸ் அப் லைங் போஸ்டர்ல இப்படி படுத்துட்டு இந்த மாதிரி சைட்வர்ட் பெண்டிங் பண்ணுவாங்க. ஸ்டொமக் ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்கள வந்து ஒரு 4 குரூப்பாக பிரிக்கணும். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து வேற எந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, கார்டியோ எதுவும் பண்ணக்கூடாது, இந்த 4 எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும். ரெண்டாவது குரூப்ல வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எந்த மாதிரி வேணா பண்ணிக்கலாம், அது ஓல்ட் ஸ்கூல் நியூ ஸ்கூல் எது வேணா இருக்கலாம், கார்டியோ எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் இந்த 4 எக்ஸசைஸும் பண்ணணும். குரூப் 3ல வந்து இந்த 4 எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, ஆனால் எந்த மாதிரி வேணாலும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கலாம், கார்டியோ பண்ணிக்கலாம், ஓல்ட் ஸ்கூல் நியூ ஸ்கூல் எது வேணா இருக்கலாம். குரூப் 4ல வந்து இந்த 4 எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது. நியூ ஸ்கூல் ஆஃப் தாட், இப்போ கட்டிங் எட்ஜா இப்போ மாடர்னா எக்ஸசைஸ் சயின்ஸ் என்ன சொல்லுதோ அந்த டோட்டல் பாடி ஒர்க் அவுட் ஃபார்மேட்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வித் ப்ராப்பர்லி பிளான்டு கார்டியோ அதை மட்டும் பண்ணணும். இந்த 4 குரூப்ஸையும் பிரிச்சு விட்டோம் இல்லையா, இவங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வருது, இந்த அப்டமினல் ஃபேட் குறையுதா அப்படின்னு பார்க்கணும்ல, அதுக்கு 4 வீக்ஸ் 8 வீக்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம். இப்போ அட் தி எண்ட் யாருக்கு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்னன்னா இந்த குரூப் 1ல இருக்கவங்களுக்கு வந்து ரிசல்ட் வர வாய்ப்பே இல்லை, ஸ்டொமக் ஃபேட் குறையாது. செகண்ட் குரூப்ல உள்ளவங்களுக்கு வந்து ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்கு, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அன்நேச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் நிறைய பண்றாங்க இல்லையா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லையும் சரி இந்த 4 சைட் பெண்டிங் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ்னாலையும் சரி அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்கு. இந்த குரூப் 3ல உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டொமக் ஃபேட் குறைய வாய்ப்பு இருக்கு, ஆனால் அவங்களுக்கு இந்த பேக் இன்ஜுரிஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, ஏன்னா அவங்களுக்கு இந்த 4 சைட்வர்ட் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் அவங்க ட்ரைனிங் இல்லாதனால. ஃபோர்த் குரூப்ல வந்து கேரண்டீடா நல்ல ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவங்க அண்டர்டேக் பண்ற ரெஜிமெண்ட் வந்து டோட்டல் பாடி ஒர்க் அவுட் மாடர்ன் எக்ஸசைஸ் சயின்ஸ் பேசிஸ்ல. இப்போ சைட் பெண்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். என்னோட பாடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு, இந்த மாதிரி கர்வ் ஆகல. ஸோ சைட் பெண்டிங் கம் டு நியூட்ரல் பொசிஷன், இது டைப் 1. இப்போ இதே பெண்டிங் வந்து வித் எக்ஸ்சேஞ்ச் இப்படி பண்ணலாம். 1 எக்ஸ்சேஞ்ச் 2 இப்படியும் பண்ணலாம். இப்போ இந்த சைட் பெண்டிங் பேட்டர்ன் வந்து ஷார்ட் புட் த்ரோ பேட்டர்ன்லயும் பண்ணலாம் டம்பல் வச்சு. இப்போ டம்பல் வந்து கழுத்து பக்கத்திலே இருக்கணும், இந்த மாதிரி வெளியில போகக்கூடாது. இப்போ சைட்வர்ட் பெண்டிங் வித் ஸ்ட்ரெயிட் பாடி, நாட் கர்வ்ட் பாடி, இந்த மாதிரி அலைன்மெண்டோட கொஞ்சம் பெண்ட் பண்ணிட்டு தென் புஷ். இது 2 பக்கமும் பண்ணணும். இப்போ ஒரு லைட் வெயிட் டம்பல் வச்சுட்டு ஸ்ட்ரைட் ஆர்ம் எக்ஸசைஸாவும் பண்ணலாம். சைட் ஆர்ம் ரைஸ், சைட்வர்ட் பெண்டிங் இந்த அளவுக்கு. இப்போ இந்த டம்பிள் வந்து ரைட் சைடில் இருக்கு. ரைட் லெக் இப்படி தூக்கி நான் பேலன்ஸ் பண்றது கூட என்னோட சைடு அப்டமன் மசில்ஸ் வந்து டார்கெட் பண்ணும். உதாரணத்துக்கு என் பாடி பேலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகி இந்த பக்கம் லீன் ஆக ட்ரை பண்ணும் இல்லையா, அப்போ என் ஹிப் மசில்ஸ் வேலை செய்யணும், என்னோட சைட் டார்சோ மசில்ஸும் வேலை செய்யணும், அப்படின்னா நான் பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சிங்கிள் லெக் பேலன்ஸ் வேரியேஷன் வந்து ஸ்டெப்ஸ்ல கூட பண்ணலாம். ஸோ ஸ்டெப் அப் சிங்கிள் லெக் பேலன்ஸ். ஸோ இது நல்ல லெக் ஒர்க் அவுட்டும் கூட, அட் த சேம் டைம் சைட் டார்சோவும் டார்கெட் ஆகும். அப்புறம் ஒரு முக்கியமான சைட் பெண்டிங் வேரியேஷன் வந்து ஃப்ரீ ஹேண்டட். இந்த சைட்வர்ட் லெக் ரைஸ் பதிலாக சைட்வர்ட் கிக் பேட்டர்ன். ஸோ இந்த கால் வந்து இப்படி தான், இப்படி முடியக்கூடாது. ஸோ இப்படி வந்தால் தப்பு, இப்படி வந்தால் கரெக்ட். இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது தெரியும், இதில் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இந்த கம்ப்ளீட் டார்ஸோ வந்து கம்ப்ளீட்டாக என்கேஜ் ஆகிருக்கும். ஸ்டிக்கை வச்சு பண்ணும்போது இந்த அப்பர் பேக்ல கழுத்துல ஸ்டிக் இருக்கக்கூடாது, அப்பர் பேக் வந்து சீட் ஆகி நாமளும் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க இல்லையா, இப்படி பண்ணாம இப்படியும் பண்ணாம இப்படி பண்ணலாம்.